என்னங்க மஞ்சுமால் பாய்ஸ் படத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள மேட்ச் மொத்தத்தையுமே முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து ஃபிஃப்த் டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நான் கூட டே 3 டே 4ன்னு போகும் மொத்தமாக முடிச்சு வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குல்தீப் யாதவும் பும்ராவும் ஆடிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல, அவங்க ஒரு 30-20 ரன் அவுட் ஆயிட்டாங்க. சிராஜ் அப்படி இப்படின்னு எல்லாம் மொத்த விக்கெட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. 477 ரன்னுக்கு ஆல் அவுட். லீடு பை இந்தியா வந்து 259 ரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீட் பை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 259லாம் அடிச்சு ஈஸியாக வந்துடலாம் வாங்க. நமக்கு கொஞ்சம் அந்த கடைசி நேரத்தில் தான் போகும். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஓப்பனிங் பயங்கரமாக ஆடுவோம் தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரியும் பென் டொக்கட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க. அங்கே தான் விஷயமே. ஓப்பனிங் தானே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதையே உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விக்கெட்டையும் அவரை கேரியை டக் அவுட் பண்ணி விட்டா அப்படி நம்ம அஸ்வின். பென் டுக்கோட்டியை 2 ரன்ல அவுட் பண்ணி விட்டா அப்புறம் அஸ்வின். அப்பா வெறித்தனம் பண்றியாப்பா அஸ்வின் அப்படின்னு இருக்கும்போது பாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை வச்சு விட்டு 19 ரன்ல காலி பண்ணி விட்டார் அஸ்வின். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டோ ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்கன்னே சொல்லணும். அமைச்சாங்கன்னு டெஃபினட்டாக அமைச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் ஒரு 84 ரன், இவர் பேரிஸ்டோ ஒரு 39 ரன். என்னப்பா இப்படியே போயிட்டு இருந்தா லீடு அதிகமாயிட்டுருவாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது குல்தீப் யாதவ் 2 பேர் விக்கெட்டையும் சும்மா டமுக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ்டோ விக்கெட்டையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டா. அப்படியே அதை தொடர்ந்து பென் ஸ்டோக்ஸ் என்ன கேப்டனாக இருந்து என்ன பண்ணுறீங்களோ போங்க 2 ரன்ல போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அஸ்வின் எடுத்து விட்டா. அப்படியே அதை தொடர்ந்து பென் ஃபோக்ஸையும் எப்பா பென் ஸ்டோக்ஸுக்கே 2 ரன்னா நீ சரி கூட ஒரு 6 ரன் அடிச்சுக்கோன்ற மாதிரி 8 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் காலி பண்ணி விட்டா. அப்படி அதோட டாம் ஆடி ஒரு 20 ரன் அடிச்சா. அப்படி இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 195 ரன்னுக்கு ஆல் அவுட். இந்தியா வான் பை அன் இன்னிங்ஸ் அண்ட் பை 64 ரன்ஸ்ன்னு கெத்தா சொல்லிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் புரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அதிக 5 விக்கெட்ஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது அனில் கும்ப்ளே 35 வாட்டி எடுத்திருக்கா அப்படி இந்தியாக்காக. அதை தொடர்ந்து இந்தியன் போலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்து 36 வாட்டின்னு சொல்லிட்டு அஸ்வின் அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் ஏறி போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள் அஸ்வின் பையா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் டெபியூட் ஆன ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சரி 100வது டெஸ்ட் போர்ட்லயும் சரி 5 விக்கெட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் இந்தியன் போலர் அஸ்வின் தான் முதலா அந்த ரெக்கார்டா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் கோட் ஜேம்ஸ் ஆண்டர்சன் குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தாருன்னு சொன்னால 30 ரன்னுக்கு அவரை அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா 700 விக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருக்காரு ஆண்டர்சன். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.